ஃப்ரெண்ட்ஸ் என்னத்த சொல்ல ஏதான்னு சொல்ல சென்னை சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி சொல்லணுமா வேணாமான்னு தான் இருக்கு. முதல்ல சிஎஸ்கே பண்ண தப்பு அஜிங்கியா ரஹானே, மொயின் அலி இது மாதிரி சிறப்பான பிளேயர்ஸை ட்ராப் பண்ணது பெரிய தப்பு. அவங்க பதில் திரிபாட்டி, விஜய் சங்கர், தீபக் கூட இது மாதிரி கன்றாவி பிடிச்ச டீம் பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு ஃபார்ம் இல்லாத பிளேயர்ஸை டீமுக்குள்ளே வச்சு டீமை அவ்வளோ பெரிய சிஎஸ்கே டீமுக்கு ஃபார்ம் இல்லாத ஆக்கிட்டாங்க. இப்போதைக்கும் சென்னை டீம் சூப்பர் டீம் தான். ஆனால் பிளேயர்ஸ் கன்றாவி பிளேயர்ஸை வச்சா டீம் எப்பேற்பட்ட சென்னை சூப்பர் கிங் டீம் ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது அனலைஸ் பண்ணுற பிரகாரம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு லாஸ்ட் 2 ஓவர்ஸ்லையும் சரி 3 ஓவர்ஸ்லையும் சரி 20 ரன் பர் ஓவர் இருந்தா அது நம்ம பிளான் பண்ணி தான் அடிச்சா போதும். அதாவது முடிஞ்சவரையும் ஒரு 6 ஓவர்ஸில் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 பால்ல ஒரு 2 6 2 4 இப்படி அடிக்க ப்ரெஷர் கம்மியாக வாய்ப்புகள் 100% இருக்கு. ஆனா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்றதே லாஸ்ட்ல 4 6 அடிச்சாலும் அந்த ப்ரெஷர் கம்மியாக மாட்டேங்குது. இதனாலேயே சேசிங் டைம்ல நம்ம தோத்துடுறோம். அதே போல சிஎஸ்கேனால பவர் ஹிட்டர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆல்ரவுண்டர்ஸாக இருந்தாலும் அவங்களே பவுலிங் போடுவாங்க, அவங்களே பேட்டிங் ஆடுவாங்க. பேட்டிங்னா அடிக்கிற அடி ஒவ்வொரு அடி சும்மா இடி மாதிரி விழும். ஆனால் இந்த வாட்டி 100 ஒரு வெறும் ஸ்பின்னர், பதிரானா பவுலர். ஆனால் பதிரானால 100 பேட்டிங் பண்ண முடியாது. அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 ஃபாரின் பிளேயர்ஸ்னால எந்த ஒரு உபயோகம் இல்லை. ஆனால் எப்பயுமே சிஎஸ்கேல ஆல் ரவுண்டர்ஸ் அவங்களே விக்கெட் எடுப்பாங்க, 6 அடிப்பாங்க. அதாவது 10 பால்ல 40-30 ரன் விளாசுவாங்க. அது மாதிரி டீம் இப்போ இல்லை. முடிஞ்சவரையும் இது மாதிரி டீம் அடுத்த இனிமே ஆட போற மேட்ச்ல வச்சா மட்டும்தான் அட்லீஸ்ட் இனிமே வர 8 மேட்ச்ல ஜெயிச்சு அட்லீஸ்ட் 18-2 16 புள்ளி வாங்கி 4வது பிளேஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனியை குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஏஜ்லயும் அவரு ஃபீலிங் பண்றாரு, பேட்டிங் ஆடுறாரு. தோனி எப்பயுமே நம்ம தோனி சார் தோனி தான் சிங்கம் தாங்க. ஆனா டீம்ல அசிங்கமான பிளேயர்ஸ்னால டீமே அசிங்கம் ஆயிடுது. என்னுடைய அனலைஸ் பிரகாரம் இனிமே டீம் சேஞ்ச் பண்ணி நல்ல பவர் பேக் ஹிட்டர்ஸை வச்சா மட்டும்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட்லீஸ்ட் அந்த கெட்ட பேரை போக்கி ஒரு நல்ல பேர் வாங்க ஒரு இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய பிளேயர்ஸை சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனாலேயே சில டீம் எங்கேயோ
சம்திங் எங்கேயோ வந்து கொஞ்சம் குறை இருக்கு. முடிஞ்ச வரலையும் அதாவது இப்போதைக்கு சில சேஞ்சஸ் பண்ணால், சில மாற்றங்கள் பண்ணால் சோதனை காலம் நின்று சாதனை காலம் பார்க்கலாம். இல்லாட்டி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி தான் சொல்லுவாங்க. டிவியில பார்க்குற நம்மளே இப்படி இருக்கோம். இனி 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் டிக்கெட்டு கொடுத்து வாங்கி வெந்து போற மக்களுக்கு எப்படி இருக்கும்? அது வேற, சென்னை வேற ரொம்ப ஹீட்டு, சூடு. ஆண்டவா ஆண்டவா, சென்னையை நீ தான் காப்பாற்றணும். சென்னை சூப்பர் கிங்ஸை நீ தான் காப்பாற்றணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நான் உங்க விஜய் வெங்கட். மீண்டும் பார்க்கலாம்.